கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாசமா யூடியூப்ல பார்த்து கொண்டு உங்க எல்லாருக்கும் இயேசு நாமத்துல வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பாதுகாப்பு தலைப்பு. இப்படி உங்களுக்கு சின்ன ஒரு செய்தி. பாதுகாப்பு. பாதுகாப்பு யார்? உங்களுக்கு எனக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சரி, நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 91 அதிகாரம் 7வது 8வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமென். வலது பக்கத்தில் 1000 பேரும் இடதுபுறத்தில் 16,000 பேரும் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் உங்களை ஒன்று செய்ய முடியாதுதான் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. வலது பக்கத்துல எந்த தடை வந்தாலும் இடது பக்கத்துல தடை எந்த தடை வந்தாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. புதிய ஆட்சி வந்திருக்கிறது இப்பொழுது. ஆனா அந்த புதிய ஆட்சி கர்த்தர் என்ன விருப்பமாய் இருக்கிறார், கர்த்தரை கொண்டு கர்த்தரை முன்னாக வைக்கும் போது கர்த்தர் அந்த புதிய ஆட்சியை நேர்த்தியாக செய்து முடிப்பார். அவர் உங்களுக்கும் என்ன உங்களுக்கு வேண்டல் இருக்குதோ உங்க காரியத்தையும் செய்து முடிப்பார். எந்த சாத்தனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. 1000 தடைகள் வந்தாலும் 1000 பேர் வந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த துன்பத்தில் இருந்தாலும் எந்த நெருக்கப்பட்ட நேரத்தில் நீங்க இருந்தாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் நினைத்தது, அவர் சித்தம் எந்த செய்ய நினைக்கிறாரோ அந்த சித்தம் நிறைவேறியே ஆகும். இப்படி புதிய ஆட்சி வந்திருக்கிறது. ஆனா நீங்க நம்ம செபிக்கணும், நீங்கள் செபிக்கணும், நானும் செபிக்கணும். அவர் வைச்சது இந்த ஆட்சி. அல்லேலூயா. கடவுள் செய்த ஆட்சி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த இதோடைய சித்தம் இது. அவருடைய காரியம். அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். இப்போ மோசே பாருங்க, 40 வருடம் மோசே ஒரு ஆளை கொண்டு ஆண்டவர் நடத்தினார். 40 வருடம் வனாந்து நடத்தி கூட்டு வந்தாரு. தண்ணி இல்லைன்னு சொல்லுது ஜனங்க, தண்ணியை கொடுத்தாரு. காடை வேணும்னு கேட்டாங்க ஜனங்க, காடையை கொடுத்தாரு. செருப்பு தெரியல, கால் வீங்கல, துணி பழசா போகல. 40 வருடம் அவ்வளவு அழகா போச்சு, நேர்த்தியா போச்சு வந்தார் ஒரு ஆளை கொண்டு. அதே போல நீங்களும் கர்த்தர் சார்ந்து இருக்கணும். இந்த புதிய ஆட்சியிலையும் அவங்க சொன்ன வாக்குகள்லாம் நிறைவேறணும். நீங்க செபிக்கணும், நான் செபிக்கணும், கர்த்தரை நோக்கி நம்ம செபிக்கணும், கர்த்தரை பிடிச்சு கொள்ளணும். மனுஷனை சார்ந்து இருக்க கூடாது, மனுஷனுக்காக பின்னாடி போக கூடாது. கர்த்தரை பின்தொடருங்க, கர்த்தரை நோக்கி செபிங்க, துதிங்க, ஸ்தோத்தரிங்க. அந்த வாக்கு நல்வாக்குலாம் நிறைவேறட்டும், நல்வார்த்தைகளாம் நிறைவேறட்டும்னு நீங்க செபிக்கணும், நானும் செபிக்கணும். சங்கீதம் 91 அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். ஆமென். கண்களால் பார்த்து உங்களுக்கு விரோதமாக எழும்புவர்கள் யாராவது இருந்தாலும் அவர் கண்கள் முன்னாடியே உங்களுக்கு ஆண்டர் காண்பார். யாராவது இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. துன்மார்க்கல அந்த துன்மார்க்கல் நீங்க கண்கள் காணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுபவர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த தேவை. ஆமென். நம்ம தேசத்துக்காக நம்ம செபிக்கணும், தேச மக்களுக்காக செபிக்கணும். நம்ம அப்படி செபிக்கும் போது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேச மக்களுக்காக செபிக்கும் போது நல்ல நன்மை செய்யணும், நல்ல ஜனங்களை விசாரிக்கணும். அப்படி நம்ம செபிக்கணும். ஆண்டர்கிட்ட ஆண்டர் பிடித்து கொண்டு செபிக்கணும், ஆண்டர் பார்த்து உட்கார்ந்து செபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி செபிக்கும் போது கர்த்தர் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார், நேர்த்தியாக செய்து முடிப்பார். இப்போ கடைசி நாட்கள்ல பைபிள் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது, உலகத்தில் நடக்குது. பாருங்க, போர் நடக்குது, பூகம்பம் வருது, எவ்வளவோ எரிமலை வெடிக்குது, எவ்வளவோ ஆகுது. நம்ம கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம். இதெல்லாம் நம்ம கடைசி கால விளிம்பில் இருக்கிறோம். நம்ம செபிக்கணும், ஜெபத்தில் நம்ம உறுதியா இருக்கணும். ஜெபமே ஜெயம் தரும். ஜெபத்துல உறுதியா இருக்கும் போது ஆண்டவர் பிடிச்சுக்கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது மனசுல சார்ந்து இருக்கக்கூடாது, மனுஷனை பின்பாடி போகக்கூடாது, மனித பின்னாடி போகக்கூடாது. நம்ம ஜெபித்து நம்ம ஜெயம் எடுக்கணும். ஒரு எழுப்புதல் வரும் நம்ம தேசத்துல. இது 91 அதிகாரம் 16வது வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ரட்சிப்பு கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒருவரால் தான் ரட்சிக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நான் ஜெபிக்கணும். ஏன்னா பாவங்கள் பெருகி போயிருக்குது, அக்கிரமங்கள் பெருகி போயிருக்குது, இச்சைகள் வேசித்தனங்கள் அதிகமா பெருகி போச்சு. கடைசி காலம் இப்போ நம்ம அவர்களுக்காக செபிக்கணும். செபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். கேட்பாரு ஆண்டவர்,
நம்ம 2ஆம் வருகையில் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். பொழுது கேட்பாரு ஆண்டவர், நீ ஜெபிச்சியா? உன்னை ரட்சிக்கப்பட்டு உனக்கு ரட்சிப்பு கொடுத்தனே, நீ அவங்களுக்கு ரட்சிக்கப்படாத ஜெபிச்சியான்னு ஆண்டவர் கணக்கு கேட்பார். அப்பொழுது நம்ம சொல்லணும், நம்ம தலை குனிந்து இருக்கக்கூடாது, நம்ம நிமிர்ந்து பதில் சொல்லணும். நான் ஜெபிச்ச ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லா பிள்ளைகளும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் நம்ம வந்து சேரணும், ஆண்டவரோடு வரணும், குடும்பங்களால் திரளாக நம்ம வரணும். ஆமென், அல்லேலூயா. வருங்கால சந்ததிகளுக்கு நீங்க ஜெபிக்கணும். அவங்க பாவத்துல விழுந்துடக்கூடாது, அநியாயத்தை சிக்கிடக்கூடாது, அக்கிரமம் சிக்கக்கூடாது, போதையில விழுந்துடக்கூடாது. அவர்களுக்காக நம்ம உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளையில நேர்த்தியா கொண்டு போய் ஒரு எழுப்புல கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம வசனம் பாருங்க, அடுத்த வசனம் சொல்றேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தை 14,000 பேர் விழுந்தாது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர் ஒரு பலனை காண்பாய். ஆமே, நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். ஆமே, அல்லேலூயா. ஒரு விசை நாம் ஜெபிப்போமா? எல்லாம் கண்களை மூடி. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தார் உன்னை ஒன்று அணுகாது என்று சொல்லிடுறப்பா. உன் கண்கால் மட்டுமே துன்மார்க்கர் உன் பலனை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறப்பா. நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும் ஐயா, உண்மை பற்றி கொள்ளட்டும் அப்பா, நோக்கி செபிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா, ஒரு எழுப்பல் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, புதிய ஆட்சியில ஒரு எழுப்பல் உண்டாகட்டும்ப்பா. நல் காரியங்கள் எல்லாம் செய்யட்டும் அப்பா. நன்மைகள் எல்லாம் எழும்பட்டும் அப்பா. பிள்ளைகள் எல்லாம் கண் கூட பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ரகாபல சந்தரா பாபா ரீகந்தரா கபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மக்களுக்கு நன்மை செய்யும் பிள்ளைகளாக மாறட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சிப்பு தாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளை அழிஞ்சு போக கூடாது, ஒரு ஆத்துமா கெட்டு சுத்தமில்ல ஆண்டவரே. பாதுகாப்பு தாரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ரட்சிப்பை காண்பேன்னு சொல்லிடுப்பா. ஒவ்வொரு அறியாத பிள்ளை அறியட்டும், உணராத பிள்ளை உணரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ரகாபல சந்தரா கபாரே ரேகாந்தராஜேசா. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நல்லாட்சி எழும்பட்டும் ஐயா, நல்லாட்சி நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ரகாபல ஷபா. அவர்களுக்கு, தலைவர்களுக்கு, ஆண்டவரே, அதிகாரத்தில் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா. பார்த்து கொள்ற பிள்ளைகள் எல்லாருமே ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுக்கு திரும்ப நான் வச்சிருக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தினந்தோறும் தேசத்துக்காக அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, டெய்லி ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்க பிசினஸை ஆசீர்வதிப்பார், உங்க வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், வேலையை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. தினந்தோறும் ஜெபிங்க. ஜெபிச்சாதான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், பிசினஸை ஆசீர்வதிப்பார், உங்க வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, சிஸ்டர் நான் ஜெபிச்சேன், கொஞ்ச நாள்ல எனக்கு நல்ல மாற்றம் வந்தது, நன்மை வந்தது, எனக்கு நல்ல காரியம் நடந்தது என்று நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சுக்கோங்க. ஏகோசம் மகிழி மினிஸ்ட்ரியில நானும் உங்களுக்கு ஜெபிச்சுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா.